ராகி இடியாப்பம் ரொம்ப சுவையான சத்தான இந்த ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நம்ம ராகி சேமியா செய்வோம் இல்லையா, அதை விடவே இது நல்ல சுவையாக இருக்கும். இதில் நான் 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சுடுதண்ணி ஊற்றியும் செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி தண்ணி 1/4 கப்பு தண்ணி 1 கப் அரிசி மாவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சியும் கிளறி எடுத்துக்கலாம். அடியில் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய், இல்லைனா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. விடாமல் ஒரு 2 நிமிஷம் போல் கலரினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். மாவு நல்லா வெந்து வந்திருந்தால் தான் இடியாப்பம் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுடலாம். தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஏலக்காய் தோல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள். தோலோடு இருந்ததுன்னா வாயில் தட்டுப்படும். நீங்கள் இதை கிரேவியோடவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு தேங்காய் ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறேன். தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். துருவுறதை விட இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துருவின மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஆறி வந்துருச்சு. ஒரு பிளேட்லேயோ நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு எந்த பிளேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயோ, இல்லைனா நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை தடவிட்டு நல்லா இதை புழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பிழிய வருது. நம்ம மாவு நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி பிழிய வரும். இதை உடனே ஸ்டவ்வுக்கு மாற்றி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரையிலும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. மாவு ஏற்கனவே வெந்துட்டதுனால டக்குன்னு ஸ்டீம் ஆகிடும். பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது. சாதாரண இடியாப்பத்தை விட ராகி இடியாப்பம் இன்னுமே சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை போட்டு சர்வ் பண்ணுறேன். இது என் பொண்ணோட ரொம்ப ஃபேவரெட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் நியூ வீடியோஸ்.